இங்க சுத்தி இருக்கிற நூத்துக்கணக்கான ஏக்கர் நிலம் எல்லாம் என் பேர்ல இருக்கு. ஆனா இந்த 5 ஏக்கர் மட்டும் மாரிமுத்து தங்கச்சி பேர்ல இருக்கு. இந்த 5 ஏக்கர் நிலத்தினால நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வாட்டம் இல்ல, உரம்போட வசதி இல்ல. அந்த மாரிமுத்து இருக்கானே, அவன் பட்டம் படிச்சவன், சட்டம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். பெரிய மருது, நீ மனசு வச்சு அந்த மாரிமுத்தோட 5 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரத்துக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். நீ விரும்பினது கிடைக்கணும், அத நான் முடிக்கணும். அதானே நம்ம சட்டம். ஏய் வா மாப்ள, என்ன விஷயம்? மாப்பிள, நீ படிச்சவன், பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுக்கிருவ. இத சுத்தி இருக்கிற 100கணக்கான ஏக்கரும் சிவசங்கரனுக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் மட்டும் உனக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் சிவசங்கரன் விரும்புறதுனால அவனுக்கு கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமாலும் நான் வாங்கி தரேன். மாப்ள, நீ இந்த ஊர்ல பிறந்தவன், பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுப்ப. எங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஏன் உனக்கே தெரியும். அப்பேற்பட்டவரோட சமாதிய இந்த 5 ஏக்கர்ல தான் வச்சிருக்கோம். மாப்ள, இந்த மண் எங்க தாத்தா வாழ்ந்த மண்ணு, இந்த மண்ணு எங்க அப்பா பிறந்த மண்ணு, இந்த மண்ணுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எங்க மண்ணு, இதை நாங்க விற்க மாட்டோம். இது எங்களுக்கு தான் சொந்தம். ஏன்டா கத்துற? மாப்பிள, மனுஷனுக்கு மண்ணு சொந்தம் இல்ல, மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம். இது விதண்டாவாதம். எது எப்படியோ இந்த மண்ணு எங்களுக்கு தான் சொந்தம். மாப்பிள, தர முடியாதுன்னா போக வேண்டியதுதானே. ஏய், ஆம்பளை பேசும்போது பொம்பளை குறுக்க பேசணும். தங்கச்சி, நீ சுமாருமா? சுயபுத்திர பேசுற ஆம்பளைக்கு என்ன நியாயம் தெரியும்? சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிற ஆள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய், இனி ஒரு வார்த்தை பேசுறேன், என் கைதான் பேசும். அப்ப எங்க கை என்ன சும்மா இருக்குமா? ஏய், இது உழைச்சு சாப்பிட்ட உடம்புடா. போட்டதை தின்னுட்டு சொன்னதை செய்யற உடம்பு இல்ல. இதுவாட போட்டதை தின்னுட்டு சொல்றதை செய்யற உடம்பு. என் கைவரிசையை பார்த்தேல்ல, முடிவா என்னடா சொல்ற? முதல்ல சொன்னதை தான் முடிவாவும் சொல்றேன். எங்க நிலத்தை தர முடியாது. என்னதான் படிச்சு கழிச்ச? கையும் காலும் மண்டை தாண்டா விழுந்தது. மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம். பெரிய மருது, உடனடி தீர்வு காண்றதுல உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. வெட்டு ஒண்ணுன்னா துண்டு ரெண்டுங்கிற பழமொழி உதயமானதே உன்னாலதான். அடடே, இன்ஸ்பெக்டரா? எங்கிட்ட வரவங்க ஒண்ணு தஞ்சோன்னு வரணும், இல்லன்னா மன்னிக்கணும். பெரிய மருத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் மாரிமுத்து. ஓ, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா? அப்ப வழக்கம் போல எவனையாவது புடிச்சு உள்ள போடியா. இந்த கேஸ்ல அப்படி முடியாதுங்க. ஏன் முடியாது? ஹலோ, மந்திரி மாடசாமி பேசுறேன். ஐயா மந்திரிங்க. என்ன மாடசாமி? மாரிமுத்து விஷயம் பெருசா போச்சு. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணுமா? ஏய் சிவசங்கரன், பெரிய மனசு பண்ணி பெரிய மருத போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன என்ன பேச்ச பேச? பெரிய மருத நான் அனுப்ப மாட்டேன். வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு. நான் தான் வெட்டினேன்னு நான் ஜெயிலுக்கு போறேன். போன கிழவையா? ஐயா, இது ஆத்திரப்படுற நேரம் இல்ல. இது மாதிரி எப்பவாவது சொல்லி இருக்கமா? இல்ல இப்படி நடந்திருக்கா? மாரிமுத்து ஹாஸ்பிட்டல்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கான். விஷயம் கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய மருத போலீஸ்ல ஒப்படைங்க. முடியாது, முடியவே முடியாது. ஐயா, இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பெரிய மருது,
மஞ்ச தண்ணி ஊத்த வேண்டிய இந்த மச்சான் முகத்துல அதை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சில் எரிமலை வெடிக்குது. சரி, நான் வரேன். ஹை, இவ்வளவு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கீங்க, ஆனா பெரிய மருது தான் படுக்கிறது பிறந்து விட்டு தெரிய போகுது. அவன் ஒரு மானஸ்தன். எலி வலைனாலும் தனி வலை வேணும்னு ஏழையோட ஏழையா எளிமையா இருக்கான். வா. காவேரி, நீ வேணும்னா மேனகையா இருக்கலாம். நான் விஸ்வாமித்திரர் இல்ல. என்னதான் ஒட்டினாலும் வருஷனாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நான் நெருப்பு. நான் பஞ்சு. ஏய், மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இனிமே நீ மார்கால் மார்கை வாங்குற முரட்டு குணத்தை அடியோட விட்டுணும். நீ மனுஷனா மாறணும். ஏய், எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அடி மச்சான், அடி. இந்த அடி நீ மனுஷனா மாறத்துக்கு முதல் படி. நான் உன்னை மனுஷனா மாத்துறது அந்த சிவசங்கரனுக்கு தெரிஞ்சா என் சாவுக்கு நாள் குறிச்சிடுவான். அந்த சாவை உன்னால தடுக்க முடியாது. காவேரி பெரிய மருது மனச மாத்தி மனுஷனாக்க போறாளா? பொம்பளை நினைச்சா எதையும் சாதிச்சிருவா. காவேரி கரைச்சதாலதான் 5 ஏக்கர் விஷயத்தை ஆற போட்டானா? எறும்பூர இரும்பும் தேயும்பாங்க. எறும்ப நசிக்கிற வேண்டியதுதான். வர ஐயனார் கோயில் திருவிழாதான் காவேரிக்கு கடைசி நாள். காவேரி, காவேரி, நான் தான் என் முடிவை அப்பவே சொல்லிட்டேன்ல. ஏன் பாண்டியா என் பின்னால சுத்திட்டு இருக்கேன்? அது இல்ல காவேரி, வர ஐயனார் கோயில் திருவிழால சிவசேகரன் கதையை முடிக்க போறானா? இந்த 18 பட்டி விட்டு ஓடிடலாம், வா. எனக்கு எது நடந்தாலும் அது இந்த 18 பட்டியில தான் நடக்கணும். காவேரி, காவேரி, உனக்கு வயசு இருக்கு, எனக்கு மனசு இருக்கு. வா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே. அந்த அற்ப சுகத்துக்காக நான் ஆசைப்படல. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனோ அது இனிமே தான் நடக்க போகுது. பாண்டியா, உன் உயிரை நீ காப்பாத்திக்க. நீங்க இருந்து போயிடு. காவேரி, நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இனி எது நடந்தாலும் அதை ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. மச்சான், அந்த சிவசங்கரையும் சாவுக்கு நாள் குறிச்சிட்டான். என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன். அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சான், நீ நல்லவன்னு நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியில பிறந்தவன் நீ. எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசங்கரன். உனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகைச்சவனே உன்னை வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு இந்த 18 பட்டிய கூறு போட்டு தான் பேருக்கு எழுதி வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சமா? இங்க பாரு மச்சான், ஓ பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. ஏழைங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மழைய மூடல. அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்னென்ன செஞ்ச? எதிர்த்து நின்ன ஆளை மனு கொடுக்க விடாம கலாட்ட பண்ணி விரட்டி விட்ட. இதுக்கு மேலேயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடத்திக்கிட்டு வந்து கெடுத்து கொன்னுடுவான். அப்படி செத்தவங்கள என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகுதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவ ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசங்கர கெடுத்து கொன்னுட்டான். இந்த 18 பட்டியல இருக்கிற மண்ணு மட்டும் இல்ல, பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கும் குறி வச்சுட்டான். வர்ற ஐயனார் கோயில் திருவிழாவில என்ன தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். முடியாது. அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடும்.
பாண்டியா பாண்டியா என்னாச்சு சொல்லு. அண்ணே, காவிரிட்ட நான் சொன்னது சிவசங்கர் தெரிஞ்சு போச்சு. முதல்ல என் சாவுக்கு நாள் குடிச்சிட்டான். காவேரி உன் மேல உசிரியை வச்சிருக்கு. கையெடுத்து கும்பிடுற, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. பாண்டியா பாண்டியா காவேரி காவேரி